ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு மாட்டுப்பொங்கல் எப்படி வைக்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. காலையிலேயே நேரமாக போய் முடக்கத்தாங்கொடி கொண்டு வந்து வச்சாச்சுங்க. இந்த கொடி எதுக்காகன்னு வீடியோவில் பின்னாடி சொல்கிறேங்க. சமையல் பண்ணுறதுக்கு காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு நேரம் ஆனனால மாடை குளிப்பாட்டுறதுக்காக வந்தாச்சுங்க. வருஷம் வருஷம் ஆற்றுக்கு தாங்க குளிக்க கூட்டிகிட்டு போவோம். இந்த வருஷம் ஆற்றுல தண்ணி ரொம்பவே கம்மியாக இருக்கிறனால இங்கேயே பைப் போட்டு குளிக்க வச்சிட்ருக்கோங்க. குளிக்க வைக்கிறதுக்கு ஷாம்பு சோப்பெல்லாம் எதுவும் போடலைங்க. வெறும் பச்சை தண்ணி வச்சு தேங்காய் நார் வச்சு தாங்க தேய்ச்சி விடுறோம். என்னதான் தோட்டத்தில் கரும்பு வாங்கினாலும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச நம்ம நாட்டு கரும்பு பொங்கலுக்கு வைக்கணும்னு அப்பா தோட்டத்தில் போய் கரும்பு வெட்டி எடுத்துகிட்டு வர போயிருக்காருங்க. பொங்கலுக்கும் அப்புறம் வருஷம் ஃபுல்லாக வீட்டுக்கு தேவைப்படுமேனு தேவையான அளவு மஞ்சள் வந்து நம்மளே விதைச்சி வச்சுருக்கோங்க. விரலி மஞ்சள் உடையாமல் வெட்டி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க. இந்த மஞ்சள் கொத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் சுத்தமாக கழுவுனாதாங்க பொங்கல் பானையில் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சும்மா தண்ணி ஊற்றினாலே அந்த மண்ணெல்லாம் போயிடுங்க, மஞ்சள் மட்டும் தனியாக நிற்கும். பொங்கல் வைக்கிற அடுப்புக்கு முன்னாடி மாட்டு சாணத்தை வச்சு நல்லா தெப்பக்குளம் கட்டிட்டு தெப்பக்குளத்துக்கு மேலே மஞ்சள் பிள்ளையாரும் சாணி பிள்ளையாரும் பிடிச்சி வச்சாச்சுங்க. பொங்கல் பானைக்கு மஞ்சள் கொத்து கட்டி பட்டையெல்லாம் போட்டு விறகடுப்பில் எடுத்து வச்சாச்சுங்க. பொதுவாக மாட்டு பொங்கலுக்கு எப்பவுமே பச்சரிசி பொங்கல் தாங்க வைப்பாங்க. இந்த பொங்கல் வச்சதுக்கு அப்புறமா இதே அடுப்பில் தாங்க நம்ம சக்கரை பொங்கலும் வைக்க போகிறோம். நம்ம பொங்கல் சூப்பராக எல்லா பக்கம் ஒரே மாதிரி நுரை கட்டி அழகாக பொங்கி வந்துருச்சுங்க. பொங்கல் பொங்கி வந்த உடனே அம்மா பச்சரிசி போடுறாங்க. இதுக்கப்புறம் நான் மேலே இருக்க நுரையெல்லாம் தள்ளி விட்டுட்டு அதில் இருக்க தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த பொங்கல் பொங்கி வந்த தண்ணியை வச்சு தாங்க நம்ம கட்டி வச்சுருக்கிற தெப்ப குளத்தில் ஊற்றி நிரப்பி வைக்க போகிறோம். அண்ணி சக்கரை பொங்கல் வச்சிட்ருக்காங்க, அதுக்காக வெல்லம் இடிச்சிட்ருக்கங்க. இந்த வெல்லம் நம்ம தோட்டத்திலே விளைஞ்ச கரும்பில் பண்ண வெல்லம் தாங்க. பொங்கலும் சமையலும் ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம மாட்டுக்கு வாங்கிட்டு வந்த புது கயிறெல்லாம் கட்டிடலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. நம்ம எல்லோரோட வாழ்க்கைக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் உணவு தாங்க. இந்த உணவு தோட்டத்துலேயும் வயல்லையும் காட்டுலேயும் தாங்க உருவாகிட்டு இருக்குது. இந்த உணவை நம்மள மாதிரி மனுஷங்களால் மட்டும் உருவாக்க முடியாதுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி கால்நடைகளோட பங்கு அதிகமாகவே இதில் இருக்குங்க. வீட்டில் மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா மாடு கண்ணீர் விட்டு கூட பார்த்துருப்பாங்க. அந்த அளவுக்கு குடும்பத்தில் ஒரு நபராகவே இந்த மாடு மாறிடுங்க. கொம்புக்கு பெயிண்ட் அடித்தா பார்க்க அழகாக இருக்குங்க. ஆனால் அது மாட்டுக்கு ரொம்பவே ஹீட்டுங்கிறனால நம்ம காவிக்கல் மட்டும்தாங்க கொம்புக்கு பூசுகிறோம். மாட்டை அழகுபடுத்துறதுக்கு கெமிக்கல் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் காவிக்கல்லையே கையை வச்சு அழகுபடுத்துகிறோங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க பாருங்கள். முன்ன காலத்துலலாம் நம்ம பெரியவங்க மாடு மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகும்போது இந்த ஊஞ்ச குச்சி தாங்க வச்சு ஓட்டிகிட்டு போவாங்க. மற்ற குச்சியிலெல்லாம் கணுவு நிறையா இருக்கிறனால மாடு ஓட்டும்போது அது மேலே காயம் பட்டுருங்கிறதுக்காக ஊஞ்ச குச்சி தாங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அதனோட ஞாபகமாக தாங்க நம்ம பொங்கல் அப்போ இந்த ஊஞ்ச குச்சிக்கு கலர் பண்ணி வச்சுருக்குறோம். அடுத்து மாட்டுக்கு பட்டெல்லாம் போட்டுட்டு சந்தனம் குங்குமம் எல்லாமே வைக்கிறோங்க. அடுத்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த கரும்பும் நம்ம தோட்டத்தில் வெட்டி எடுத்துகிட்டு வந்த கரும்பும் தெப்பக்குளத்தை சுற்றி நாலா பக்கமும் வச்சு நல்லா கட்டிக்கணுங்க. இதை கட்டினதுக்கு அப்புறமா நம்ம முடக்கத்தாங்கொடியை பற்றி பார்க்க போகலாங்க. இந்த முடக்கத்தாங்கொடின்னு சொல்கிறது வந்து ஒரு வகையான மூலிகை தாங்க. அந்த காலத்தில்
டிராக்டரெல்லாம் கிடையாதுங்க. ஏர் வச்சு தான் உழவு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மாடு நாள் முழுக்க உழவு ஓட்டிட்டு வந்ததுக்கப்புறமா அதுக்கு கை கால்லாம் வலிக்கும்னு சொல்லி இந்த முடக்கத்தான் கொடியை அரைச்சி நல்லா காலுக்கு பூசி விடுவாங்கங்க. இந்த முடக்கத்தான் கொடி வந்து கை கால் வலி மூட்டு வலிக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்கங்க. அதை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக வருஷம் வருஷம் பொங்கல் அப்போ இந்த முடக்கத்தான் கொடியை பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி நம்ம காப்பு கட்டுக்கு பயன்படுத்தின எல்லாத்தையும் வச்சு ஜடை மாதிரி பின்னி வச்சுருவோங்க. வருஷம் முழுக்கும் நல்லா மழை பெஞ்சு பஞ்சம் எதுவும் இல்லாமல் குளம் குட்டை கிணறு எல்லாமே தண்ணி நிரம்பி விவசாயத்துக்கு செழிப்பாக தண்ணி இருக்கணுங்கிறதுக்காக தாங்க இந்த மாதிரி தெப்பக்குளம் கட்டி அதில் தண்ணி ஊற்றி நம்ம வழிபட்டுட்ருக்கோம். அடுத்து நம்ம சாமி கும்பிட்றதுக்காக வச்ச பொங்கலை வந்து படப்பு போட போகிறோங்க. படப்பு போடுறதுக்கு வாழை இலையெல்லாம் பயன்படுத்த மாட்டோங்க. அந்த காலத்து முறைப்படி கொட்டைத்தலை தாங்க பயன்படுத்த போகிறோம். இந்த கொட்டைத்தலை வச்சு நம்ம 5 படப்பு போட போகிறோங்க. 5 யார் யாருக்குன்னா ஆடு, மாடு, எருமை, நாய், மனுஷனுக்குங்க. வாங்கிட்டு வந்த மாலையை மாட்டுக்கு கட்டின பின்னதாங்க மாடே பார்க்க ஜம்முன்னு அழகாக இருந்துச்சு. மாடெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு பூஜைக்கு ரெடியாக இருக்கும்போது நம்மளும் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சுங்க. பாருங்கள், நம்ம படப்பு எல்லாமே போட்டாச்சு. நம்ம பச்சரிசி பொங்கல் கூட பழமும் நாட்டு சர்க்கரையும் வச்சுருக்கோங்க. கட்டின தெப்பக்குளத்தில் நிறைய பூவெல்லாம் போட்டு அழகாக பண்ணியாச்சுங்க. இது கூட மேலே நம்ம கட்டி வச்சுருந்த முடக்கத்தான் கொடியை சுற்றி நல்லா கட்டி விட்டாச்சுங்க. சுற்றியும் மஞ்சள் கொத்து கூட வச்சுருக்கோம் பாருங்கள். நம்ம காட்டில் என்னெல்லாம் விளைச்சல் இருந்துச்சோ எல்லாத்தையுமே இந்த இடத்துல வச்சு சாமி கும்பிடுவோங்க. இப்போ தான் நம்மலாம் சாமி கும்பிடும்போது மணி அடிக்கிறோங்க. அந்த காலத்துலலாம் வெறும் தட்டில் தாங்க குச்சி வச்சு தட்டினாங்க. அதே மாதிரி பண்ணணுன்றதுக்காக நம்ம தட்டில் கொட்டை குச்சி வச்சு தட்டுறோங்க. நாங்கள் வருஷம் வருஷம் இந்த மாதிரி தாங்க பண்ணுவோம். இதை தட்டுறதுக்கு எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் நான் போட்டி போட்டுட்டு தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா தெய்வத்தையும் ஒரே இடத்துல வச்சு வணங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பசுமாட்டை இந்த மாதிரி வழிபடுங்க. பசுமாட்டில் எல்லா கடவுளுமே அடங்கியிருக்காங்கங்கிறது தாங்க ஐதீகம். எல்லா மாட்டுக்கும் அது இருக்கிற இடத்துலையே போய் சாம்பிராணி தீபாரதனை எல்லாம் காட்டினதுக்கப்புறமா ஒவ்வொரு மாடாக கூட்டிகிட்டு வந்து தெப்பக்குளத்தை சுத்த வைப்போங்க. இவன் தாங்க எங்கள் வீட்டு ராக்கி. அடுத்து நம்ம ஒவ்வொரு மாடாக தெப்பக்குளத்தை சுற்றி கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. இப்போது ஒவ்வொருத்தராக தீபாரதனை காட்டி பூவெல்லாம் அள்ளி போட்டு சாப்பிட பழம் கொடுத்து சாமிக்கிட்ட வேண்டி நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்குவோங்க. எல்லாருமே சாமி கும்பிட்டு மாட்டுக்கு தீபாரதனை காட்டி ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறமா நம்ம செஞ்சு படப்பு போட்ட பொங்கலை மாட்டுக்கு ஒவ்வொருத்தராக கொடுத்து நம்மெல்லாம் எப்படி கை வாயெல்லாம் கழுவுவோமோ அதே மாதிரி வேப்பிலையை வச்சு வாய் கழுவி விடுறோங்க. சாப்பாடு கொடுக்கும்போது ஆசனன்னு சொல்லுவோம், வாய்க்கழுவி விடும்போது வாவோசனன்னு சொல்லுவோங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம பூஜைக்கு வச்ச எல்லாத்தையும் எடுத்துட்டு கரும்பு எல்லாத்தையுமே எடுத்துடணுங்க. நம்ம கட்டி வச்ச முடக்கத்தான் கொடியை நீளமாக போட்டுட்டு மாட்டை தெப்பக்குளத்தை சுற்றி கூட்டிகிட்டு வரணுங்க. இப்போது அந்த கொடியை மாட்டு தாண்ட விடணுங்க. அப்படி தாண்டும் போது அந்த தெப்பக்குளத்தை மாடே காலை வச்சு உடச்சி விடணுங்க. நம்ம லக்ஷ்மி ரொம்ப நேரம் டைம் எடுக்காமல் அழகாக தெப்பக்குளத்தை மிதித்து உடச்சி விட்டுருச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம பொங்கல் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.